ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு. தினமொரு தகவல் அப்படின்றதில் நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆஃபில் எக்ஸாம் லீவ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகிறாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம வெளியில் ஹில்ஸ் ஏரியாவில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலிங்லேயே பார்த்திங்கன்னா வாமிட் வரும், வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்ன ரீசன்னாலன்னு எனக்கு தெரியாது. ஸோ இவர் சொல்கிறேன்றாரு, கேட்போம். சொல்லுங்கள் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ரவீன். ஓகேவா? இப்போ நம்ம ஏன் வாமிட் வருதுன்னா, சில பேர் ட்ராவல் பண்ணும்போது ஏன் வாமிட் வருதுன்னா, நம்ம காதுலேயும் நம்ம இயர்ஸ்லேயும் நம்ம ஐஸும் எல்லா பாடியும் கனெக்ட் ஆகியே இருக்குது நம்ம பிரெயினோட. அப்போ என்னன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வெளியிலே சில பேருக்கு வெளியில் பார்க்காம இருந்தால், இல்லை ஃபோனவே நிறைய பேர் ஃபோன் பார்த்துக்கிட்டே வாங்கியே எடுப்பாங்க. அது ஏன்னா நம்ம மூவ் பண்ணும்போதே நம்ம இயர்ஸில் ஒரு லிக்விட் இருக்குது. அது நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஐஸ் பார்க்கும், நம்ம என்ன நடக்கவே இல்லை, இதாகுது, சரி பிரெயினுக்கு அனுப்புவோன்ட்டு. அது இயர்ஸும் ஐஸும் வேறு வேறு. இது ஐஸ் எங்கேயும் நடக்காமல் அப்படியே உட்காந்துருக்கோம், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கியான் இல்லை பேசிக்கிட்டு இருக்கியான் அப்படின்னு மெசேஜ் அனுப்பும். பட் அதான் இயர்ஸ் ரொம்ப இதாக இருக்கிறனால அந்த லிக்விடு இது ஆகும். அப்போ இயர்ஸ் என்ன பண்ணும், நம்ம எங்கேயோ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோன்னு இது சிக்னல் அனுப்பும். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு சிக்னல் வருதுன்ட்டு பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி, சரி ஏதாவது வேறு ஏதாவது ரொம்ப இதாக சாப்பிட்ருப்பியா, அது ஒழுக்குள்ளே சேராமதே ரெண்டு பேருக்கு இப்படி ரெண்டுமே தப்பான இது கொடுக்குதுன்ட்டு நமக்கு வாந்தி எடுக்க வச்சிடும். ஆனால் இவன் சொன்னது உண்மையான்னு எனக்கு தெரியல. பட் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது உண்மை தான். நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்க? ஏன் மம்மி, நானே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணும் போதே இப்படி வாங்கி எடுத்தேன். இன்னொரு வாட்டி எல்லா வாட்டியும் வெளில தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா இதே உலக மாதிரி உட்காந்துருந்தா பார்த்தீங்களா, காலையில் எப்படி மம்மியாவே இப்படியெல்லாம் பண்ணலாமா? பண்ணதான் கூடாது சொல்கிறேன், அப்போதே மாறுவீங்க. இவங்க தான் எங்கள் க்யூட் பிரின்சஸ். ஓகே, இன்னும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மணி 7 o'clock ஆச்சு. இவங்க ஸ்கூலுக்கு போகிற டைம். பாய்.